ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி நாளானது வந்துருச்சுங்க. ஸோ இந்த அக்ஷய திருதி நாள் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதிக்கு எல்லாருமே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தங்க நகையை மட்டுமே வாங்குவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்க பெண்கள் அனைவருமே இதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் எப்போவுமே உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருளை வாங்கினாலே போதுங்க, உங்களுக்கு இரட்டிப்பு செல்வம் பெருகும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஒரு எளிமையான உங்கள் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருளை மட்டுமே வாங்கினாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அது எந்தெந்த பொருள் என்ன வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு இருக்குங்க. அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பிரபலமான இந்து பண்டிகை அப்படின்னு சொல்லலாங்க. சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா அக்ஷய என்றால் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருபோதும் குறைவில்லாத அப்படின்னு அர்த்தமாக சொல்லப்படுது. அதே போல திருதியை என்றால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது என்று பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாட்காட்டியில் இது ஒரு நல்ல புனிதமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இது சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசை நாளின் மூன்றாவது தினத்தில் கொண்டாடப்படுகிறது. ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்தில் பிரகாசத்தின் உச்சத்தில் இருக்கும் ஒரே நாள் தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. ஸோ இந்த அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரிங்க, அது நல்லபடியாக நடப்பதோடு மிகவும் பலனளிக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதிய நாளில் மக்கள் வீட்டில் அதிக செல்வம் சேருவதற்கு தங்கம் மட்டுமே வாங்குவாங்க. ஆனால் நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்களை ஒரு சில பொருட்கள் வாங்கினாலே போதுங்க, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பல மடங்கு பலன் தரும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு சிலவற்றை வாங்குவதோடு ஒரு சில பொருட்களை நன்கொடையாக வழங்கினால் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் செழிப்பையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த மாதிரி பொருள் வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு உங்களால் தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, இதனால் நீங்கள் எந்த வித வருத்தத்தையும் கொள்ள வேண்டாம். அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஒரு சிறப்பான அக்ஷய திருதிய நாளில் தங்கத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு சில பொருட்களை வாங்கினாலே போதுங்க. அதாவது தங்கத்திற்கு இணையான பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தங்கத்திற்கு இணையான பொருளை நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சில பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் வீட்டிலும் செழிப்பை கொண்டு வந்து சேர்க்குங்க. ஸோ எந்த மாதிரியான பொருட்களை வாங்கினா செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் பருப்பு வகைகளை வாங்கணுங்க. அதாவது அக்ஷய திருதிய நாளில் பருப்பு வகைகளை வாங்குவது அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இது செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக கூறப்படுகிறது. பருப்பு வகைகள் பார்த்தீங்கன்னா பணத்தின் அடையாளமாக இருக்கும் சிறிய நாணயங்களை ஒத்திருக்கின்றனர். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பருப்புகளை நீரில் ஊற வைத்து சமைக்கும் போது இது செல்வம் அதிகரிப்பதை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை இலை கீரைகள், அடர் பச்சை நிற காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பணத்தை குறிக்கின்ற ஒரு பொருளாகவே சொல்லப்படுது. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் இந்த காய்கறிகளை வாங்குவதோடு எவ்வளவு அதிகமாக நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பணம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு விசித்திரமான மூட நம்பிக்கையாகவே இருக்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களிடையே இது ஒரு பெரும் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்ததாக நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை நாள்ல வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, பார்லி போன்ற சில தானியங்களை வாங்கும்போது உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்திய புராணங்களின் படி பார்த்தீங்கன்னா அரிசி அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் உறிஞ்சி வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் முக்கியமாக இந்த அரிசி பொருளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வாங்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா நெய். அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் நெய் வாங்குவது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே சொல்லப்படுது. இந்து மதத்தில் நெய் புனிதமானதாக சொல்லலாங்க. இது தீய சக்தியை தடுப்பது மட்டுமல்லாமல் நோய்கள், சுகாதார பிரச்சனைகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கவும் உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் பார்த்தீங்கன்னா நெய் கொண்டு வீட்டில் தீபம் ஏற்றும் போது அது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியை நாளில் எதையெல்லாம் தானமாக வழங்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாளை நாள் நீங்கள் தானமாக வழங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா சந்தனம். சந்தனம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு புனிதமான பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் இந்த புனிதமான பொருளை நீங்கள் தானமாக வழங்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிகழவிருக்கும் விபத்துகளின் அபாயங்களை தவிர்க்க இது கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக தானமாக வணங்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காயை சொல்லலாங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் தேங்காய் பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினால் உங்களுக்கு முன்னோர்களின் கடந்த கால பாவங்களில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நாளை நாள் அக்ஷய திருதி நாளில் நீங்கள் தானமாக வழங்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர். அதாவது பிராமணர்களுக்கு அக்ஷய திருதி நாளில் மோரை தானமாக வழங்கினால் அது ஒருவரை கல்வியில் வெற்றி பெற உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீருடன் வெற்றிலை பாக்க தானமாக வழங்கலாங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதிய நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணருக்கு வெற்றிலை பாக்குடன் தண்ணீரையும் தானமாக வழங்குவது ஒருவரது ஒட்டுமொத்த ஆளுமை மேம்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. இது மக்களிடையே நம்பிக்கையா நீண்ட காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் எந்த மாதிரி பொருட்களை வாங்கினா நமக்கு இரட்டிப்பு செல்வம் பெருகும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் எந்த மாதிரி பொருட்களை தானமாக வழங்கணும் அப்படின்றதையும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.